பார்த்து வருகிறோம். பியூஷ் கோயலை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், முழுமையான விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை அவளை சந்திப்பதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வருகை புரிந்திருக்கிறார். அதே போல புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகமும் இங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார். தொடர்ந்து நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் டிடிவி தினகரன், பாமக அன்புமணி உள்ளிட்டோரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார். இங்கு இந்த வருகை புரிந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வரவேற்று தற்பொழுது உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை அவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் டிடிவி தினகரன், பாமக அன்புமணி, ஐ.கே. நிறுவனம் பாரிவேந்தர் உள்ளிட்டவர்களை சந்தித்ததற்கு பிறகாக இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அவர்களை சந்திப்பதற்காக தற்பொழுது நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். வெங்கட், தற்போது கூட்டணியை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முழு மூச்சில் நடத்தப்பட்டு வருகின்றன. வேறு எந்தெந்த கட்சிகளிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாளை மதுரா நகரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் மேடையில அமரவிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த கூட்டணி அதற்கு முன்பாகவே யார் யார் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள், அவருக்கான அந்த பேச்சுவார்த்தை, அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாகவே பேச வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில தற்போது நேற்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல பாமக அன்புமணி, அதே போல இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனம் பாரிவேந்தர் உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம் ஆகியோரோடு தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் தேமுதிக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காத நிலையிலும் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவென்று தெரியாத இருக்கக்கூடிய நிலையில நாளை நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது களத்தில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பியூஷ் கோயலை சந்திக்க இருக்கிறார். என்னென்ன முடிவுகள் எட்டப்படும்? அவங்களுக்கான இந்த கூட்டணியில ஏற்கனவே அவங்க தொடர்ந்து வருகிறார்கள். அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து அவங்க என்டிஏக்கு போனதுனாலையும் அது மட்டும் இல்ல, இப்ப என்டிஏ ஒற்றுமையா அதிமுகவோட வரும்பொழுது அவங்க தொடர்ச்சியாக தங்களது பயணம் இருக்கும் என்ற அறிவிப்பை ஏற்கனவே இப்ப சொல்லியிருந்தார்கள். தற்போது பியூஷ் கோயலை சந்தித்து அதை உறுதிப்படுத்துகிறார்கள். கடந்த 2 நாட்களாக நேற்றும் இன்றும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் அனைவரோட சந்திப்பும் ஒருவருக்கான சந்திப்பும் நடைபெற்றே வருகிறது. பியூஷ் கோயல் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில் நாளை பிரதமர் வருவதற்கு முன்பு யார் யாரெல்லாம் இன்று வந்து அவரை பார்க்கிறார்களோ, இன்று வரை வந்து பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே நாளை மேடையில் பிரதமருடன் அந்த மேடையை பங்கேற்க போகிறார்கள் என்பதுதான் நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். தேர்தல்ல இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வியூகங்களையும் அவர்கள் வகுத்து வரக்கூடியதுதான். இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். எத்தனை சீட்டு அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கப்படும் பொழுதுதான் இவங்களுக்குமான ஒதுக்கீடு என்ன என்பது தெரிய வரும். பெரும்பாலும் ஒரு 3-4 இடங்கள் அவங்களுக்கான இடங்களை சூஸ் பண்ணி அதுல எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்கன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதுல டெல்டாலையும் அதே போல கொங்குல ஒரு சில பகுதிகளும் அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான போர்ஸா பாக்குறாங்க. அந்த இடத்துல எல்லாம் அவங்க போட்டியிடுறதுக்கான விருப்பம் இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க நிலைப்பாடு எப்படி இருந்ததோ அதே நிலைப்பாடு தான் இப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருந்து தேர்தலை சந்திக்க போகிறார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருப்பதால 2021 இல்லாம இப்போ இந்த கூட்டணியில புதிய கட்சிகள் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றங்களெல்லாம் வந்திருப்பதால இவங்களுக்கான சீட்டு வருவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொது கட்சி வந்திருந்தாலும் அவங்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்றதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டிய தகவலாக இருக்கிறது. இந்த சந்திப்பு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டமாக நாளைக்கு முழுவதுமாக இந்த பிரதமரின் பங்கேற்கக்கூடிய மேடையில யார் பேசணுன்ற வரைக்குமான டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சுபாஷ், அதே போல நாளைய தினம் இந்தந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன என்பது மட்டும் பேசப்படுமா, அல்லது யாருக்கு எத்தனை தொகுதிகள் உள்ளிட்ட இறுதி முடிவுகளும் அறிவிக்கப்படுமா?
இல்ல, இறுதி முடிவுகள் இப்போதைக்கு கூட்டணியை உறுதி செய்கிறது மட்டும்தான் இறுதி முடிவாக இப்பொழுது இருக்கு. இந்த இடங்கள் என்பது இந்த தேதி அறிவிப்புக்கு முன்போ அல்லது தேதி அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அந்த சீட் ஷேரிங்கான கிளியர் பிக்சர்ஸ் என்ன என்றது தெரிஞ்சுவிடும். இப்போதைக்கு கூட்டணியை உறுதி செய்து அதை பலப்படுத்தணும் அப்படின்றதுதான். ஏன்னா இன்னும் திமுகவுடைய கூட்டணியில, மதசார்பற்ற கூட்டணியில அவங்க எந்தெந்த இடத்துல யார் போட்டியிட போறாங்க, எவ்வளவு போட்டியிட போறாங்க, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடுன்றது அவங்களும் இன்னும் பேசப்படாமல் இருக்கிறது. இங்கே ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்கள். அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதுக்கு தான் முதல் கூட்டமாகவே பிரதமர் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் நாளை மதுராந்தகத்தில் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.